இருக்கிற 12 ராசியில மகர ராசிக்காரங்க ஜெயிக்கிற குதிரையா மாற போறீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க போறீங்க. விட்டு போன நபர்கள் திரும்ப வந்து மீண்டும் சேர்வாங்க இந்த தடவை. எது அடையதோ இல்லையா மகர ராசிக்காரங்களுக்கு கடன் அடையும் இந்த தடவை. கடனாக இருந்த அமைப்பெல்லாம் தீர்ந்து போகுது. நகை வாங்குவதற்கான யோகம் வரப்போகுது. அதன் மூலமாக பிரச்சனை வரும். அதனால் முடிஞ்ச கமிட்மெண்ட் மட்டும் கொடுங்க. ஸோ மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை ப்ளஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதில் போய்ட்டு நீங்கள் அப்படி இருப்பீங்க எப்படி இருப்பீங்க நான் திரும்ப உங்களை சொல்லி இந்த ராகு 2ல் இருக்கிறது ப்ளஸ்ஸா மைனஸான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் ப்ளஸ் தான். ஆனால் எது பண்ணாலும் தப்பு இல்லை, எந்த மாதிரி வருமானம் வந்தாலும் தப்பு இல்லைன்ற மாதிரி உங்களை வந்து இயக்குவான். நீங்களே போய் நான் பினாமியாக இருக்கட்டுமா அப்படின்லாம் கேட்பீங்க. விஸ்வரூப வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். பராப வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்கும் என்னவெல்லாம் பண்ணுன்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். என் மனதிற்கு பிடித்த மகர ராசி நேயர்களுக்கு, மகர ராசி நேயர்களுக்கு இந்த பராப வருடம் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னெல்லாம் நடக்க போகுது, எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா பார்ப்புகழ வைக்க போகிறது. இருக்கிற 12 ராசியில் மகர ராசிக்காரங்க ஜெயிக்கிற குதிரையாக மாற போகிறீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறீங்க. போதுன்ற அளவுக்கு அடி வாங்கின மகர ராசிக்காரர்கள் எழுந்து திரும்ப நீங்கள் முறைக்கிற முறையில் எதிரியெல்லாம் நடுங்கி ஓட போகிறாங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 7ஆம் இடத்துல குருவுடைய பார்வை ஆப்போசிட்டாக இருந்தவங்களாம் அடங்கி போயிடுவாங்க. உங்கள் கை வழுக்க போகிறது. நீங்கள் ஒரு இடத்துல உங்கள் ஸ்பௌஸ் ஒரு இடத்துல இருந்தது ஒரு மாதிரி இந்த 7.5 சனியில் பிரச்சனையானது டைவர்ஸ் வரைக்கும் போன மகர ராசிக்காரர்கள் திரும்ப ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அந்யோன்யம் அதிகரிக்கும். நிறைய கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. விட்டு போன நபர்கள் திரும்ப வந்து மீண்டும் சேருவாங்க இந்த தடவை. யாரெல்லாம் உங்களை வேணான்னு சொல்லிட்டு போனாங்களோ அவங்களாம் உங்களை தேடி வருவாங்க. மகர ராசிக்காரர்கள் மகத்துவம் பொருந்திய ஆட்களாக மாற போகிறீங்க. நல்லா தான் இருக்குது. ஒரு 3 மாதம் அப்படியே நல்ல விஷயம் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் போக இன்னும் சூப்பராக இருக்க போகுது. அது குருவெல்லாம் மாறினதுக்கப்புறம் வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் மகரத்துக்கு. கிட்டத்தட்ட ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறது, அவர் 5ஆம் இடத்திற்கு பார்வை கொடுக்கறது. நீங்கள் சனியோட பார்வையை எடுக்க வேணாம், ராசிநாதனுடைய பார்வையை எடுத்து பாருங்கள். 5ஆம் இடமே வேறு லெவல். பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்க போகுது. தெய்வ கடாட்சம் கிடைக்க போகுது. தொழில் முனைவோராக போகிறீங்க. செலிபிரிட்டி யோகம் கிடைக்க போகுது. பெரிய அவார்டு வாங்க போகிறீங்க. பெரிய லெவலில் இயங்க போகிறீங்க. சின்ன லெவலில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களாம் பெரிய லெவலில் இயங்க போகிறீங்க. கடன் அடையும் சாமி. முதல்ல எது அடையதோ இல்லையா மகர ராசிக்காரங்களுக்கு கடன் அடையும் தடவை. கடனாக இருந்த அமைப்பெல்லாம் தீர்ந்து போகுது. நகை வாங்குவதற்கான யோகம் வரப்போகுது. போன மாதமும் சொன்னேன், இப்போ இந்த பராப வருடத்தில் நகை போட்டு நகை வாங்குவீங்க. பழசை போட்டு பூசுவாங்க. அது வெள்ளியாக இருந்தாலும் சரி, தங்கமாக இருந்தாலும் சரி. பழையன கழிய போகிறது, புதியன உள்ளே வரப்போகுது. உங்களை வந்து புது பொலிவோடு வச்சுக்க போகுது, பூரிப்பாக இருக்க வைக்க போகுது. சூப்பராக இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு. ஸோ எனக்கு தெரிந்து எத்தனை மார்க்கு இந்த தடவை கொடுப்பீங்க அப்படின்னா, யூஸ்வலி மார்க் கொடுக்க மாட்டேன். நான் மகரத்துக்கு 90% இந்த தடவை நல்லா இருக்குது. நீங்கள் முழுமையாக முறையாக சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் என்ன கழுவி ஊற்றி பிரயோஜனமே கிடையாது. கோச்சார கிரகங்கள் நல்லா இருக்கும். உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் நான் சொன்ன அத்தனை பலனும் 100 விழுக்காடு நடக்க போதா இல்லை வெறும் 10 விழுக்காடு மட்டும் நடக்க போதான்றது இருக்குது. உங்கள் சுயஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு ஒன்று இருக்குது. மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை தொட்டதெல்லாம் வெற்றி தான். ஆனால் எதில் கவனமாக இருக்கணும்? ஏன்னா இந்த வீடியோ முழுக்க நம்ம வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அப்போ எதில் கவனமாக இருக்கணும்னா ஒரு 3 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கமிட்மெண்ட் கொடுக்கறதுல மகர ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். என்னால் முடியும், நான் செஞ்சிருவேன், இதை பண்ணிடுறேன் நீங்கள் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட் இல்லை. அதன் மூலமாக பிரச்சனை வரும். அதனால் முடிஞ்ச கமிட்மெண்ட் மட்டும் கொடுங்க. வருதேன்னு சொல்லிவிட்டு ஐயோ இத்தனை நாள் வராமல் ஒரு விஷயம், இப்போ ரொம்ப நாளாக பட்னியாக இருந்தவனுக்கு திடீர்னு நல்ல சாப்பாடு கிடச்சா சும்மா விடுவோமா? அந்த மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு வாய்ப்பே வராமல் ஒரு மாதிரி படுத்து எடுத்த அமைப்பு மாதிரி வாய்ப்பாக வரும்போது எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கணுன்ற மாதிரி எண்ணம் தோணும். இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை சாமி. ஏன்னா கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதை பண்ண முடியாமல் போகும். அது நம்மளுடைய பெயரை கெடுக்கிறதுக்கான சில காரணியாக மாறிடும். அதே மாதிரி இந்த ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்காரு. திடீர் தைரியம் வரும், திடீர் தன்னம்பிக்கை வரும். அதெல்லாம் தாண்டி 3ஆம் இடத்துல சனி இருத்தல் தேவையில்லாத நட்புகள் மூலமாக நம்மளை சஞ்சலப்படுத்தும். கூடா நட்பு கேடு விளைவிக்கும்ன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. எது பண்ணாலும் தப்பு இல்லைன்ற மாதிரி எங்கேயாவது போய் எதையாவது பண்ண வச்சு அதை சோஷியல் மீடியாவில் நம்மளை பிரகடனப்படுத்திடும். அதனால் எதாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும். சரியா? நான் இன்டெரக்டாக சொல்கிறேன், நீங்கள் டைரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை
ப்ளஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதில் போயிட்டு நீங்கள் அப்படி இருப்பீங்க, எப்படி இருப்பீங்க, நான் திரும்ப 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 உங்கள சொல்லி சொல்லி நீங்கள் ஒன்றுமே நடக்கல. எல்லாமே நல்லா தான் நடக்க போகுது. எதில் கவனமாக இருக்கணும்னா, கமிட்மெண்ட்டில் கவனம். 2வது வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போணும். 7ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு சூப்பர். ஆனால் 7ஆம் இடத்துலயே அமர்ந்து உட்காந்து பார்க்குறாரு. அதனால கொஞ்சம் வீட்டில் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழலாக இருக்குது. சமுதாயத்தில் சூப்பரான ஒரு மரியாதை மதிப்பெல்லாம் கிடைக்கும். அதே சமயம் கொஞ்சம் கர்வம் வந்துடும். அந்த கர்வம் வராமல் பார்த்துக்கணும். 2ஆம் இடத்துல இது வரைக்கும் குரு பார்வை இருந்த அமைப்பெல்லாம் மாறப்போகுது அப்படின்ற இருக்கும்போது குடும்பத்துக்கான வருமானத்திற்கு நிறைய போராட வேண்டியிருக்கும். இந்த ராகு 2ல் இருக்கிறது ப்ளஸ்ஸா மைனஸான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் ப்ளஸ் தான். ஆனால் எது பண்ணாலும் தப்பு இல்லை, எந்த மாதிரி வருமானம் வந்தாலும் தப்பு இல்லைன்ற மாதிரி உங்களை வந்து இயக்குவான். நீங்களே போய் நான் பினாமியாக இருக்கட்டுமா அப்படின்லாம் கேட்பீங்க. நம்மளுக்கு இருக்கிற நிலைமையே சொல்ல வேணாம். அந்த மாதிரி அடுத்தவர்களுக்காக நான் சில விஷயம் நீங்களே சுயம்புங்க. உங்கள் வேல்யூ இங்கே இருக்குது. நான் சொல்லிகிட்டே இருக்கேன் மகரம் இப்படி, நீங்கள் ஏன் இப்படியே யோசிக்கிறீங்க? இப்படி வந்து நில்லுங்க. எவனாலையும் உங்களை திரும்பி பார்க்க முடியாது. இந்த தடவை கொஞ்சம் நீங்கள் உங்களை நம்ப வேண்டிய நேரமாக இருக்குது. தயவு செஞ்சு நம்புங்க. மகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்லவையெல்லாம் கூடி வரப்போகிறது. கெட்டதெல்லாம் போக போகுது. நிறைய குடும்ப பங்கீடு கிடைக்க போகுது. கவனம் இன்னொரு விஷயத்தில் எதுலன்னா, வியாபாரத்தில் கடன் வாங்க வைக்கும். அந்த கடன் வாங்க வைக்கக்கூடிய விஷயத்தில் கவனம். எல்லாம் பண்ணிடலாம் சின்ன லாபத்தை பார்த்துட்டு பெரிய லாபத்துக்காக கடன் வாங்க வைக்கும். உட்காந்து பிளான் பண்ணி திட்டமோட்டு பண்ணிங்கன்னா லைஃப்பில் ஜெயிப்பீங்க. இல்லாட்டி மகரம் கொஞ்சம் அகலக்கால் வச்சுட்டோமோன்னு வருத்தப்பட வேண்டிய சூழல் உருவாகிடும். அப்பயும் உங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும். எதுவும் நெகட்டிவாக இல்லை. பட் இந்த இடத்துல மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வரக்கூடிய எல்லா நாட்களும் ஏறுமுகம் தான். அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். ஆனால் எங்கே எதை பண்ணணுன்றதை மட்டும் தெரிஞ்சு பண்ணிட்டீங்கன்னா மகர ராசிக்காரங்க ஜெயிஷ்டம் நீங்களே சொல்லிக்கலாம். அந்தளவுக்கு வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு. படிக்கிற பிள்ளைங்க சூப்பராக படிப்பாங்க. தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் போய் ராசநாதன் இருக்கும்போது படிக்கிறதுக்கு சொல்லவா வேணும். பிள்ளைங்க மகர ராசிக்கார பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மகர ராசிக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த தடவை வித்தை காட்டுவாங்க படிப்பில். பிள்ளைகள் நினச்சி அப்படியே புரிச்சு போவீங்க. நீங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு செலவு வரும். பிள்ளைகள் குறித்து சில விஷயங்கள் மேற்கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்க வேண்டும். இது வரைக்கும் எதுக்காக வாழ்கிறோன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்க அளவுக்கு உங்களை டார்ச்சர் பண்ண விஷயம் எனக்குன்னு வாழணும், என் பிள்ளைக்குன்னு வாழணுன்ற மாதிரி ஒரு வெறி கொண்ட வேங்கையாக உங்களை இயங்க வைக்கும். குடும்பத்திற்காக நிறைய நல்லவையெல்லாம் செய்ய வைக்கும். அதுக்கு பிள்ளைகளுடைய பங்களிப்பும் ரொம்ப நல்லா இருக்கும். 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு யாருக்காவது நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா இந்த 2ஆம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் போலீஸு கோர்ட்டு கேஸு போக வேண்டி இருக்கோ உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. ஒருவேளை இந்த நேரத்தில் அந்த தசாபதியை பொறுத்து நான் சொல்கிறேன். அப்போ கொஞ்சம் அதில் கவனமாக இருக்கணும். ஒன்றும் இல்லை, ஹெல்மெட் போடனாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவீங்க இந்த வருஷத்தில் ஒரு தடவை. கொஞ்சம் ஹெல்மெட்லாம் போட்டு போங்க. ஏன்னா சனி சூரியனோட சேர்க்கையில் தான் ஆரம்பிக்குது. சூரியன் வந்துட்டார், இருந்தாலும் அங்கே செவ்வாய் உட்காந்துருக்காரு. அதனால் கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். 20 வயசாக இருந்தாலுமே எந்திரிக்க முடியல, உட்கார முடியல, கை இழுக்குது கால் இழுக்குதுன்ற மாதிரி இருக்கும். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வாவ் ஃபென்டாஸ்டிக் டைம் பீரியட். வான்னு சொல்லி சொல்லி கில்லி மாதிரி அடிப்பீங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி செயலால் காட்டுவீங்க, பேசவே மாட்டீங்க. ஆல்மோஸ்ட் 2 மாதம் அப்படி தான் இருக்கீங்க. இனிமேல் எனக்கு மகரத்தை பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. எப்போ இப்படி இல்லாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே பரவாயில்லையே நம்ம சமாளிச்சிட்டோம் அதெல்லாம் அப்படின்னு நீங்களே உங்களை தட்டிக்கிற மாதிரியான சூழல் வந்து சேரும். நீங்களே உங்களை போட்டிருப்பீங்க, நீங்களே உங்களை கொஞ்சிப்பீங்க, நீங்களே உங்களை சமாதானம் சொல்லிப்பீங்க. எல்லாம் உங்களுக்கே நடக்கும். ஏன்னா ராசிநாதன் தைரியஸ்தானத்தில் இருக்கார். நிறைய கம்யூனிகேஷன், நிறைய நட்புகள் மூலமாக நல்லது நடக்கும். பெண்கள் மூலமாக நல்லது நடக்கும். மகராசிக்காரர்கள் கண்டிப்பாக தொழில் முனைவோர் ஆவீங்க. அந்த தொழில் மேன்மை அதிகரிக்கும். அதனால் 40 தாண்டிய மகர ராசிக்காரங்க உங்களுக்கான உயரத்தை அடுத்தவரிடம் காட்டக்கூடிய நேரம் இந்த நேரம். ஜெயிச்சிடுங்க, ஜெயிக்க போகிறீங்க. அப்புறம் என்ன, கவலையப்பட வேண்டாம். பெல் எப்படி பார்த்தீங்களா, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 60 தாண்டியவர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. இந்த ஒரு விஷயம் ஓகே. ராகு கேது வச்சு பார்த்தோன்னா கழிவுகள் போகக்கூடிய இடம், நரம்பு, வெரிகோசிஸ் பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் எந்த வயதுக்காரங்களாக இருந்தாலும் வந்துடும். சுகரு பிபி எட்டி பார்க்காம பார்த்துக்கோங்க. பல்லு கண்ணு பிரச்சனை கண்டிப்பாக வரும். முதுகு நடுமுதுகு நெட்டுன்னு வலிக்கும். உட்காந்துருக்கும் போதே முதுகில் கோடு போட்ட மாதிரி பெயின் வரும். நடுமுதுகெல்லாம் சனி. அதனால் இந்த ஷோல்டர் எல்லாம் 3ஆம் இடம், இந்த இடத்துலேருந்து முதுகு வரைக்கும் பெயினை சனி கொடுப்பார். அதனால் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். உங்களுக்கான அங்கீகாரத்துக்காக நீங்கள் அலைய வேண்டி இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் திரும்ப சொன்ன மாதிரி மகரம் இந்த தடவை எதை கம்மி பண்ணணும், அலைச்சலை கம்மி பண்ணணும், யார்கிட்ட எதை பண்ணுறோன்ற கமிட்மெண்ட்டை கம்மி பண்ணணும். இதை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டா இருந்தாலே விஸ்வரூப வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது.
ஸோ மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? திருப்பதி பெருமாள் வழிபாடு மிகச்சரியான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். முடிஞ்சால் திருப்பதி கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வருது, திருப்பதி பெருமாள் வழிபாடு மேற்கொள்றது, திருப்பதியோடு கனெக்ட் பண்ணுறதுலாம் இந்த தடவை மகர ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மையை தரக்கூடிய அமைப்பாக மாறும். அதை தாண்டியும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு போய் வழிபாடு செய்து விட்டு வாருங்க. முடிஞ்சால் ஒரு நிறமாலை வாங்கி சாத்துங்க. முனீஸ்வரன் வழிபாடு, பால் முனீஸ்வரன் வழிபாடு மிகச்சரியாக ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் உங்களுக்கு. உங்கள் குலதெய்வமே அதாக தான் இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம் சாமி, போயிட்டு வந்துடுங்க மறக்காமல். ஸோ நிறைய அந்த தடவை கோயில்களோடு கனெக்ட் ஆவீங்க, கோயில்களுக்கு ஏதாவது பண்ணுவீங்க, கோயில்களுக்கு ஏதாவது நீங்கள் முன்னெடுத்து பண்ணுற மாதிரியான வேலையெல்லாம் வரும். ஸோ மகரத்துக்கு இறையாசியும் சரி பிரபஞ்ச ஆசியும் சரி நிறைந்திருக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, மகர ராசிக்காரங்க இந்த வருடம் முழுவதும் நிறைய என்ன பார்ப்பீங்க? யானை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வருடம் முழுவதும் அடிக்கடி யானை பார்ப்பீங்க. 12 மாதத்தில் ஏதாவது ஒரு 10 மாதமாக உங்கள் கண்ணில் யானை பட்டுடும். நிறைய யானை பார்ப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அப்படின்னா என்ன? யானை தான் குரு, பெருநிதிக்கு இறைவன் பார் என் குருநாதர். நிறைய பணம் காசு வரப்போகுது, உனக்கான பேர் புகழ் வரப்போகுது. யானையை பார்த்து எப்படி எல்லாரும் ஐன்னு வியப்பாங்களோ அந்த மாதிரி மகரத்தை பார்த்து வியக்க போகிறாங்க. அதுக்கான சமிக்கைகளாகத்தான் இந்த யானை பார்த்து என்ற நிகழ்வு உங்கள் கண்ணில் படும். வெற்றி அடையக்கூடிய வருடமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது. Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும்.